ஆயா சிக்கன் குழம்பு செஞ்சுட்டாயா? ஏய் யார்கிட்ட காசு இருக்குது சிக்கன் குழம்பு செஞ்சு தரா? எனக்கு தெரியாது சிக்கன் குழம்பு வேணும். ஏய் அடம்புச்ச எப்படி இது பேர் அடிதான் வாங்கிட்டு போவேன் ஒழுங்கா போடா. ஆயா நான் காசு இல்லாம சிக்கன் வாங்கினா நீ சிக்கன் குழம்பு செஞ்சு தரியா? காசு இல்லாம வேணாரு போறியா? சரி நீ போய் வாங்கிட்டு வா நான் செஞ்சு தரேன். 100 ரூபாய் குடியா? டேய் இப்பதான் காசு இல்லாம வாங்கிட்டு தரேன்னு சொன்னா இப்ப திரும்பி மறுபடியும் காசு கேக்குற? ஆயா நீ 100 ரூபாய் கொடு, நான் திருப்பி உனக்கே தந்துடுறேன் 100 ரூபாய். எப்படி வாங்கிட்டு வருவா? சரிந்தா 100 ரூபாய் திருப்பி தரல சா வச்சிருவேன். 1 hour later. காசு இல்லாத எப்படி கறி வாங்கிட்டு வருவான் இவன்? ஆயா இந்த கறி இந்த 100 ரூபாய். டேய் எப்படிடா வாங்கின? அது வந்து அண்ணா 100 ரூபாய் கறி கொடுங்கண்ணா. வா தம்பி 100 ரூபாய்க்கா போட்டுருவான். இந்தாப்பா. நான் குழந்தைக்கு கறி எக்ஸ்ட்ரா போட மாட்டீங்களா? தம்பி 1/2 கிலோ 100 ரூபாடா. சரி உனக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். அண்ணா அப்படியே 2 கால் மட்டும் போடுங்கண்ணா. காலா? அண்ணா 2 ஈரலு 2 மாங்காய் போடுங்கண்ணா. அடா பாவி 1/2 கிலோ கறி கேட்டு கிட்டத்தட்ட 1 கிலோ கறி வாங்கி போறானே. இந்தாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. நான் எங்க ஆயா கறி வேணாம்னு சொல்லிட்டாங்க, நாங்க கறி காசு கொடுங்க. நானா உன்னால பெரும் தொலையா போச்சு விடு. 1/2 கிலோ கறி தான் இருக்குது. நான் உங்ககிட்ட குத்த கறி 950 கிராம்டா. அண்ணா 1/2 கிலோ கறி எவ்வளோ? 100 ரூபாய். அதான் 1/2 கிலோ கறி கொடுத்துல காசு எடு. முட்டை அச்சுடும் பொழுது. இந்தாடா 100 ரூபாய் போடா. அந்த பயம் இருக்கட்டும். இது என்னடா பகல் கொள்ளையா இருக்குது? இப்படிதான் வாங்கினேன். அப்ப கூட எப்படி ஒரு கடையில இவ்வளவு கறி கொடுத்தாங்க? நான் ஒரு கடைக்கு போல, இதே மாதிரி 5 கடைக்கு போனேன். சூப்பர்ரா.